ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, ஒவ்வொரு நிமிஷமும் உன் எதிர்காலத்தை நினைத்து பயம். நானும் உனக்கு சொல்வேன், அம்மா எதிர்காலத்தை நினைக்காது. எதிர்காலத்தை நினைத்தால் பிரச்சனைகள் தான் அதிகம் வரும். அதாவது மயங்கள் தான் உனக்கு அதிகமாக வரும். எதுவும் உனக்கு வாழ்க்கை மாறாது என்று உனக்கு சொன்னாலும் நீ எதையுமே கேட்பது இல்லை. எல்லா விஷயத்திலேயுமே குழப்பம் மட்டுமே. நானும் உனக்கு சொல்வேன், குழம்பாதே, எல்லாம் மாறும். நாளுக்கு நாள் இன்பங்களும் சந்தோஷங்களும் உனக்கு கூடும் என்று சொன்னாலும் நீ என்ன தெரியுமா எப்பொழுதுமே செய்வாய்? உன்னுடைய எதிர்காலத்தை நினைத்து பயந்து கொண்டு அழுது கொண்டு புலம்பிக் கொண்டே இருப்பாய். புலம்புவதற்கு அவசியமில்லையே. ஏனென்றால் உனக்கு யாருமே எதுவும் செய்யவில்லை என்றால் நீ புலம்பலாம். ஆனால் நானோ உனக்காக உதவி செய்வதற்காக ஒவ்வொரு நிமிஷமும் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்பட வேண்டும்? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்கிறேன். நீ தவறு செய்கிறாயா? தவறு செய்வதிலேயும் நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். நீ சந்தோஷமான விஷயத்தை செய்கிறாயா? அப்படி இருக்கும் விஷயத்திலேயும் நான் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன். எல்லா விஷயத்திலேயுமே கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டு இருக்கும் எனக்கு நீ எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் இருக்கணும், எந்தெந்த விஷயத்தெல்லாம் செய்யணும் அப்படின்னு எனக்கு தெரியாதா? சொல்லிக் கொடுக்க தெரியாதா என்ன? இல்லை எதிர்காலத்தை நடத்த தெரியாதா? எதிர்காலத்தை நடத்த தெரியும். உனக்காக நான் பல திட்டங்கள் போட்டு வைத்திருக்கும் பொழுது நீ எனக்கு எதுவும் சொல்லிக் கொடுக்காதே. நீ எதையெல்லாம் நினைக்கிறாயோ அதையெல்லாம் விட அற்புதமாகவே நான் எல்லாம் செய்வேன். நீ நினைப்பதை விடவே அற்புதமான விஷயங்களை எல்லாம் செய்து உன்னை அடுத்தடுத்து வாழ வைப்பேன். நாளுக்கு நாள் உன்னுடைய வாழ்வில் பல பேர் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கலாம். ஆனால் நீ யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்ததில்லை. இதுவே மிகப்பெரிய ஒரு வரமாகும். ஏனென்றால் இங்கு அனைவருமே மற்றவர்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க ஆவலோடு காத்திருக்கிறார்கள். ஆனால் நீ அப்படியல்ல. யாருக்கும் நம்மால் ஒரு கஷ்டம் வந்துவிடக்கூடாது. எல்லா நிமிஷத்திலேயும் நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும், மற்றவங்களுடைய வாழ்க்கையை பார்க்கணும். இதுதான் உன்னுடைய எண்ணம், சரிதானே? உன்னுடைய எண்ணம் போல உன்னை சுற்றி இருப்பவர்கள் இல்லவே இல்லை. ஒவ்வொரு நேரத்திலேயும் ஒவ்வொரு பொழுதிலும் உன்னுடைய வாழ்க்கையை அற்புதமாகவும் அதிசயமாகவும் வாழ வைக்க நான் முடிவெடுத்து விட்டேன். இனிமேல்தான் வாழ்க்கையில் மிக சிறந்த ஒரு அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். சரியாம்மா? நான் சொல்வது புரிகிறதா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு துளியும் நீ என்னென்ன செய்கிறாய், எது செய்கிறாய் என்பதை பார்த்து கொண்டு நான் அதற்கான எல்லா தீர்வுகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறேன். கூடிய விரைவில் உனக்கான ஒரு அத்தியாயம் பிறக்கும். சொல்லப்போனால் பிறந்து விட்டது, இன்னும் உன் கைக்கு கிடைக்கவில்லை என்றுதான் உண்மை. கூடிய சீக்கிரமாக நான் எல்லா விஷயத்தையும் உருவாக்கி விட்டேன். இனி ஒவ்வொன்றாக உன்னுடைய கைக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்களும் பல திருப்பங்களும் எதிர்பார்த்த விஷயங்களும் கூடிய விரைவில் நடத்தி தர நான் உனக்கு துணையாக இருப்பேன். பயமே வேண்டாம். எதற்கு பயம்? என்ன விஷயத்திற்கு பயப்படுகிறாய்? பயம் என்பது ஒருவனுடைய வாழ்க்கையில் தேவையில்லாத ஒன்று. ஏனென்றால் தெய்வம் இருக்கிறது, குடும்பம் இருக்கிறது, இத்தனை விஷயங்கள் இருக்கும் பொழுது பயம் என்ற ஒன்று தேவையல்ல. மேற்கொண்டு ஒரு விஷயத்தை சொல்கிறேன், கோபப்படாதே. அப்பாவாகிய நான் உன்னோடு இருக்கிறேன். ஏன் தெரியுமா கோபப்படாதே என்று சொன்னேன்? இப்படித்தான் சொல்கிறீர்கள், ஆனால் என் கூட நீங்கள் இருந்தால் இவ்வளவு கஷ்டப்படுவேனா என்று நீ கேட்கிறாய். உன் கூட இருப்பதினால்தான் நம்பிக்கை, பொறுமை எல்லாமே வருகிறது. இல்லை என்றால் என்றோ உடைந்து போயிருப்பாய். ஆறுதல் வார்த்தையை நீ எப்போ பார்த்தாலும் என்னிடம், சாய் ஏதாவது சொல்லுங்க சாய், ஆறுதலான வார்த்தையை சொல்லுங்கள் என்று நீ கேட்கிறாய் அல்லவா? எதற்கு? அந்த ஒரு ஆறுதல் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றாதா என்பதற்காக.
கண்டிப்பாக இது ஆறுதல் வாக்கல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் மாறப்போகும் வாக்குத்தான். நம்பிக்கை வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்பார்த்த ஒவ்வொரு காரியத்தையும் சிறப்பாக உனக்காக அமைத்து கொடுத்து எல்லா நேரத்திலும் துணையாக இருக்க வைத்து உன்னை வாழ வைப்பேன். நாளுக்கு நாள் கஷ்டங்கள் கூடுகிறது என்று வருத்தப்படாமல் சந்தோஷம் வரும் என்று நம்பிக்கையோடு உங்களுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீங்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்களோ அதையே தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். நிச்சயம் முன்னுக்கு வருவீர்கள். துரோகம் என்பது ஒரு மனிதனால் தாங்க முடியாதுதான். ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பேர் துரோகங்களை செய்துவிட்டு சர்வ சாதாரணமாக இருக்கிறார்கள். அதனால் அவர்களே இந்த உலகத்தில் சர்வ சாதாரணமாக இருக்கும் பொழுது நீ எல்லாம் கவலைப்பட வேண்டும், வருத்தப்பட வேண்டும் என்ற அவசியமே கிடையாது. ஏனென்றால் நீ யாருக்கும் துரோகம் செய்யவில்லை, யாருக்கும் கஷ்டத்தை கொடுக்கல, யாருக்கும் மனவேதனையை கொடுக்கல. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நீயாதான் இருக்க. உன்னுடைய வாழ்க்கையில என்னென்ன நடக்கணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. நிச்சயம் நல்லதை செஞ்சு உன் வாழ்க்கையில உன்னை மிகப்பெரிய ஒரு ஆளாக மாற்றி உன்னை யாரெல்லாம் ஏமாற்றி துரோகத்தை செய்தார்களோ அவர்கள் அனைவருக்கும் மத்தியில் உன்னை நான் சிரித்த முகத்தோடு வாழ வைப்பேன். போதுமா? இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எந்த அளவுக்கு உனக்கு சந்தோஷமா இருக்கு, அந்த சந்தோஷம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா நான் செய்ய போறேன். மத்தவங்க முன்னாடி நீ வாழ போற. இதுதான் உண்மை. தோற்றேனே எப்படி நான் எந்திரிப்பேன், என்ன என்கிட்ட இருக்கு, நான் எந்திரிப்பேன்னு சொல்றீங்க, இத்தனை பேருக்கு நேரம் நான் வாழுவேங்கிறீங்க, என்ன இருக்கு அப்படின்னு கேட்கலாம். உதாரணத்திற்கு உன் கூட இருந்தவங்களுடைய வாழ்க்கையே பாரு. சின்ன வயசுல சாப்பிட ஒண்ணு இருக்காது, ஒழுங்கா போட்டுக்கிற உடை இருக்காது, ஒரு நல்ல வார்த்தையை சொல்றதுக்கு ஆள் இருக்காது. ஆனா இப்போ கூட இருந்தவங்க சிலர் வாழ்க்கையில நல்ல உடை, விலை உயர்ந்த ஆடைகளை போடுறாங்க, நிறைய சாப்பிடுறாங்க, குடும்பத்தோட சந்தோஷமா இருக்காங்க, வேலைக்கு போறாங்க, அதனால அவங்க சம்பாதிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில நடந்துச்சு தானே? எப்படி நடந்துச்சு? எல்லாம் நேரம். அந்த நேரம் உனக்கும் வந்துட்டு நீ நம்பிக்கையா பொறுமையா ஒவ்வொன்றையும் செஞ்சிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, வாழ்க்கை மாறும். தடுக்க யாராலையும் முடியாது. நீ யாரு? நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன். உன் வாழ்க்கையில உன்னை சிரிக்க வைக்கணுமா, உன்னை சந்தோஷப்படுத்தணுமா, உன்னை எல்லாருக்கும் மத்தியில தூக்கி நிறுத்தணுமா, இதெல்லாம் நான் பண்றேன். நீ என்ன பண்ணணும்? உன் கடமையை செய். அது தோல்வியோ வெற்றியோ நீ உனக்கு என்ன வருமோ அதை செய். நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் தூக்கி விடுவேன். நீ என்ன எதிர்பார்க்கிறியோ அந்த விஷயம் உனக்கு நடக்கும். கண்ணை மூடிக்கொண்டு நீ நம்பலாம். இந்த சாயை நீ மனதார நீ நம்பலாம். இந்த சாய் உனக்காக இருப்ப. ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் என்னென்ன செய்யணும், என்னென்ன விஷயத்த செஞ்சா நீ சந்தோஷமா இருப்ப, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நான் இருக்கேன்னா எதுக்கு? உனக்கு நான் எல்லாம் செய்ய போறேங்கிற அர்த்தம் தான். சந்தோஷமாக இருங்க. சகல சௌபாக்கியங்கள், ஐஸ்வர்யங்கள், தனம், தானியம், செல்வம் எல்லாம் கிடைக்கும். கூடிய சீக்கிரம் லக்ஷ்மி தேவி உன் வீட்டில் வந்து அமர்ந்து உன்னை எவ்வளவு பெரிய வசதியாக மாற்றப் போகிறாள் என்று பார். ஆனால் ஒன்று, எந்த நிலைமையிலேயும் பணம் வந்துவிட்டது என்பதற்காக உன் குணத்தை மாற்றுவது, மற்றவரிடம் திமிராக பேசுவது பண்ணக்கூடாது. அதே நேரம் தோத்துதானே போறோம் அப்படின்னு மன சோர்வடைந்து எதையும் விட்டுறக்கூடாது. உன் தொழிலால நீ முன்னேறுவ, உன் தொழிலால நீ நிச்சயமா பணக்காரியாவ, நிறைய விஷயங்களை சேர்ப்ப. உன் வாழ்க்கையில உன் தொழிலால உனக்கு நல்லதே நடக்கும். நிச்சயமா நீ பார், இப்ப இருக்கிற வாழ்க்கையை விட இன்னும் கொஞ்ச நாள்ல உன் வாழ்க்கை எந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் நிக்குதுன்னு பாரு. நீ நினைச்சது ஒரு வாழ்க்கை, தோத்துதான் போயிடுவோமோன்னு. ஆனா நான் நினைக்கிற வாழ்க்கை நீ ஜெயிப்பேங்கிற வாழ்க்கை. எது நடக்கும்? தெய்வம் நினைக்கிறது தானே நடக்கும். தெய்வம் நான் நினைக்கிறேன், உன் அப்பா நினைக்கிறேன், நீ நல்லா இருப்பேன்னு. நல்லா இருப்ப, சந்தோஷமா இரு. எவ்வளவு உன்னால சந்தோஷமா இருக்க முடியுமோ சந்தோஷமா இரு. நான் இருக்கேன் எப்பொழுதும். ஒவ்வொரு நிமிஷமும் உனக்காக யோசித்து கொண்டு உன்னை வாழ வைக்கும்
ஒரு அப்பா, தெய்வம், தோழன், உறவு, அம்மா என்ற அனைத்துமாக நான் இருப்பேன். நம்பிக்கை மட்டும் இருக்கட்டும், பொறுமை மட்டும் இருக்கட்டும், எல்லாமே உனக்கு, சகலமும் உனக்கு கிடைக்கும். எல்லா நாளும் எப்பொழுதும் உன் கூடவே இருந்து உன்னை ஒவ்வொரு கட்டத்திலும் உன்னை தூக்கி விடுவேன். இந்த சாய்நாள். ஓம் சாய்ராம்.